நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கவிதை வடிவில் கேட்போம். கவிதையை எழுதியவர் சுதர்சனா, கவிதையை வாசிப்பவர் சிவஸ்ரீ அவர்கள். வாங்க நேயர்களே. அறிவியல் அறிவு வளர்ந்தது, அறிவியல் வளருது, உலகம் தாண்டிய உண்மைகள் எல்லாம் வெளிச்சமாக இங்கே திரையில் தெரியுது. மண்ணுலகம் மறந்து விண்ணுலகம் போனான், மனித மடமைகளை உடைத்து காட்டினான். நிலவில் பாட்டிக்கதையெல்லாம் மறுத்து பாறை இரும்பை படம் போட்டு காட்டினான். நிலவின் மீது நடக்கத் தொடங்கினான், கருப்பு மச்சம் சூரியனில் கண்டான். செவ்வாய் கிரகத்தையும் ஆராய்ந்து விட்டான், செழுமையான அறிவியல் வளர்ச்சி கண்டான். கண்டங்கள் கண்டான், பூமி சுழற்சியின் சூட்சமம் கண்டான், கிரகங்களை அளந்து தனித்தன்மையை பட்டியலிட்டான். உடலை துளையிட்டு நோயை ஒழித்தான், இயற்கையாய் பிறக்கும் குழந்தையை கூட அணுக்களால் சேர்த்து செயற்கையில் செய்தான். உழவனின் தேவையை உணர்ந்தவன் மருந்து கொடுத்து மாற்றம் கொடுத்தான். நல விதைகளை தொடுத்து விதைகளையும் கொடுத்தான். விவசாய உலகில் மாற்றம் கொடுத்தான். வீட்டில் இருக்கும் பெண்மணிகளுக்கு எல்லாம் வேலையை குறைத்து ஓய்வும் கொடுத்தான். சுட்டி பிள்ளைகளை வெளியே போகாத வீட்டிற்குள்ளேயே உலகம் படைத்தான். வாகனம் படைத்தான், வளர்ச்சியை கொடுத்தான். கட்டவண்டியின் காலத்தை மாற்றி வேகத்தை கூட்டி விரைவை கொடுத்தான். மண்ணில் நடந்த நம்மை இன்று வானம் ஏறி பறக்கச் செய்தான். கூரைகள் மாற்றி மாடிகள் கட்டினான். எண்ணெய் விளக்குகளை எல்லாம் மாற்றி மின்சாரம் படைத்து இருளை போக்கினான். ஒளியை உருவாக்கினான். மனிதனையும் தாண்டி பறவைக்கும் விலங்கிற்கும் அறிவியலாலே மருத்துவம் பார்த்து மகத்துவம் செய்தான். கண்டங்கள் பாயும் தொழில்நுட்பம் படைத்தான். எல்லைகள் தாண்டும் பேச்சும் கொடுத்தான். உலகில் உள்ளம் உறவுகள் எல்லாம் ஒற்றை திரையில் ஒன்றாய் இணைத்தான். வளரும் குழந்தையின் வளர்ச்சியை அதை வெளியால் பார்க்கிறாள் தாயும். அதை பிறந்த பின்னே குழந்தையும் கூட பேசி சிரிக்குது அழகாய் போனில். எல்லைகள் இல்லாத அறிவியல் இதை அளவோடு பகிர்ந்தால் அனைவருக்கும் நன்மை, இல்லாவிட்டால் உலகம் போகும் இருந்த இடத்திற்கே மீண்டும் திரும்பும். அடுத்ததாக நிகழ்ச்சியில் கதை வடிவில் கேட்போம். கதையை எழுதியவர் ஹரிணி, கதை சொல்பவர் பாலு சந்திரா. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் உயர்கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக சீர்திருத்தங்களை தொடங்கினார். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், அதாவது IIT, தொழில்நுட்ப கல்வி மேம்படுத்துவதற்காக அறிஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் அடங்கிய 22 உறுப்பினர்களை கொண்ட குழுவால் உருவாக்கப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள காரக்பூரில் 18 ஆகஸ்ட் 1951 அன்று கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களால் திறக்கப்பட்டது. 1950களின் பிற்பகுதியிலும் 1960இன் முற்பகுதியிலும் பம்பாய், மெட்ராஸ், கான்பூர் மற்றும் டெல்லியில் விரைவில் பிராந்திய ஆராய்ச்சிகளுடன் மேலும் IITகள் திறக்கப்பட்டன. சோவியத் யூனியனுடனான நெருக்கமான உறவு 1960களில் தொடங்கியது. 1974 ஆண்டு மே 18 இந்தியா நடத்திய முதல் அணுசோதனைக்கு பிறகு இந்தியா விண்வெளி திட்டத்தை விரைவாக மேம்படுத்தியது. ஆசியாவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான அனைத்து செலவினங்களிலும் இந்தியா சுமார் 10 விழுக்காடு பங்கு வகிக்கிறது மற்றும் 2007 வரையிலான 5 ஆண்டுகளின் அறிவியல் வெளியீடுகளின் எண்ணிக்கை 45 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இருப்பினும் முன்னாள் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கபில் சிபலின் கருத்துப்படி இந்தியா அறிவியலில் பின்தங்கியுள்ளது மற்றும் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிக பின்தங்கியுள்ளது. இந்தியாவில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 140 ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே உள்ளனர். இது அமெரிக்காவில் 4651 உள்ளது. இந்தியா 2002-2003 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் $3.7 பில்லியன் முதலீடு செய்தது. ஒப்பிடுகையில் சீனா இந்தியாவிட 4 மடங்கு அதிகமாக முதலீடு செய்தது. அதே சமயம் அமெரிக்கா இந்தியாவை விட சுமார் 75 மடங்கு அதிகமாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்தது. 2000 மற்றும் 2015க்கு இடையில் இந்தியா தனது அறிவியல் கட்டுரைகளின் உற்பத்தியை 4 மடங்கு அதிகரித்து ரஷ்யா மற்றும் பிரான்ஸை முந்தியது. இந்திய ஆவணங்கள் சராசரியை விட குறைவான மேற்கோள்களை உருவாக்குகின்றன. மேலும் அதன் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் இது சில விஞ்ஞானிகளை கொண்டுள்ளது. இந்தியா 2021 உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் 46வது இடத்தையும் 2022 40வது இடத்தையும் பிடித்தது.
இன்னைக்கு நிகழ்ச்சியில அறிவியல் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து ஆசிரியர் பாலமுருகன் வழங்குவதை கேட்போம். ஐயா வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் என்றால் என்னங்க? அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா அறிவியல் அப்படிங்கிறது விண்ணை முட்டி நிற்கிறது அப்படிங்கிறத விட விண்ணை தாண்டியும் நிற்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் இந்தியாவினுடைய அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நவீன கோயில்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எதுன்னா அறிவியல் கூடங்கள் தான். ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா எங்கே நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அந்த ஆராய்ச்சி கூடங்களில் தான். இது இல்லாமல் தொழில்நுட்ப நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் ரொம்ப ஒரு நாட்டுக்கு அவசியம். இந்த கருத்தை நான் சொல்லலை, பிரதமர் ஜவஹர்லால் நேரு எப்பயோ அவருடைய இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பு இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்லியிருக்கிறார். தொழில்நுட்ப கொள்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதனால தான் நம்ம நாட்டோட அறிவியல் துறையில் முன்னேற்றதுக்கான 1958 அறிவியல் கொள்கை தீர்மானம் இயற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மூலம் நல்ல கல்விக் கொள்கைகளை கொண்ட அறிவியல் வளர்ச்சியை துரிதப்படுத்த தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து துறையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை வரையறுக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்ப கொள்கை மற்றும் மேலாண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா விடுதலை அடைந்த போது முன்பே உருவாக்கப்பட்ட அறிவியல் அடித்தளத்தில் புதிய நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பம், அறிவியல் அறிவு அதன் மேலே கட்டமைக்கப்பட்டது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1971 அறிவியல் தொழில்நுட்பத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. அறிவியல் தொழில்நுட்பம் பல்வேறு திட்டங்களை தீட்டி அதை பல்வேறு துறைகள் மூலமாக நிறைவேற்றிட்டு இருக்குது. அதில் ஒரு சில திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி, நுண்ணுயிரியல் தொழில்நுட்பம், பெருங்கடல் வளர்ச்சித்துறை, விண்வெளி ஆராய்ச்சித்துறை, அணு மின்னியல், மின்னணுவியல், சுற்றுப்புறம் மற்றும் வனவியல் துறை. இது தவிர பல்வேறு அமைச்சங்கள் சார்ந்த துறைகளும் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்குது. அதில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், இந்திய வேளாண்மை வளர்ச்சி கழகம், நீர்ப்பாசனம் மற்றும் மின்சக்தி இதெல்லாம் இதில் அடங்கும். இந்த கொள்கை உலக தொழில்நுட்பத்தை இருக்கக்கூடிய அந்த போட்டியை எதிர்கொள்வதற்காக இதை உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ 2003 கொண்டு வரப்பட்ட அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவை முக்கியமான ஒரு அறிவு சக்தியாக உருவாக்குவதற்கு ஒரு உந்துதலாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல் விருதுகள்லாம் கூட வழங்குகிறோம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின கூட்டு முயற்சி விளைவாக 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களும் 120 அரசு நிதி உதவி நிறுவனங்களும் நவீன எரிசக்தி, நவீன இந்தியா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வலுவான கவனம் செலுத்துது. பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. அதை நம்ம அரசாங்கம் ரொம்ப நல்லாவே உணர்ந்து கொண்டது. விஞ்ஞான ஆராய்ச்சி துறையில் உலகின் தலை சிறந்த நாடுகளில் இந்தியாவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு மாறுதட்டி பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். விண்வெளி ஆய்வுக்கான துறையில் பார்த்தீங்கன்னா முதல் 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்தியா படிப்படியாக புலனுடன் அறிவியல் துறையில் வளர்ச்சி, அதுக்கு வழிவகுத்திருக்கிறது தொழில்நுட்பம் தான். இந்தியாவில் 21ஆம் நூற்றாண்டு அறிவியல் துறைகளில் தொழில்நுட்பம் மற்றும் அறிவுத்தளத்தை செழுமைப்படுத்துகிற ஆகியவற்றை அடிப்படையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய தொடக்கமாக வெளிப்படையாக குறிக்கப்பட்டிருக்குது. தற்போது மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்தியா வலுவான இடத்தை பிடிச்சிருக்கு. தகுதி மற்றும் பயிற்சி பெற்ற மனித வளத்துடன் வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை வழங்கும் பல நிறுவனங்கள் இந்தியா ஒரு அறிவு கடங்காகவும் செயல்படுது. அடுத்து இந்த வளர்ச்சியின் பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தோட வளர்ச்சியடைந்து வரும் பல்வேறு பகுதிகள் அப்படின்னு சொன்னோம்னா உயர்கல்வி, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, தொழில்நுட்ப வளர்ச்சி, விவசாய முறையின் முன்னேற்றம், மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ அறிவியல் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து ஒரு வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகங்கள், மேம்பட்ட மருத்துவ மையம், அதுவும் ஆராய்ச்சி வசதிகளோட சோதனை மையங்கள் மற்றும் பல்வேறு மேம்பட்ட தொழில்கள் வடிவில் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா
பரவி வலுவான ஒரு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தளத்தை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அனைத்து துறையிலும் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியின் காரணமா இன்னைக்கு இந்தியா சந்தேகத்திற்கிடமின்றி உலகின் முன்னணி வளரும் நாடாக இருக்குது. உலக அளவில் தொழில்நுட்ப பரிவர்த்தனைகளுக்காக மிகவும் கவர்ச்சிகரமான முதலீட்டு இடங்களின் அடிப்படையில் இந்தியா இப்போது 3வது இடத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம். இது நிச்சயமா இந்தியாவில் அறிவியல் பகுதியில் நிறைய முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பத்தி சொல்லுங்க. 21ஆம் நூற்றாண்டு அறிவியல் ஆராய்ச்சியில இந்தியா முதன்மையான நாடுகளில் தனது இடத்தை தக்க வச்சிருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டா சொன்னோம் அப்படின்னா விண்வெளி ஆய்வுல அது முதல் நிலவு பயணம் மற்றும் துருவ செயற்கைக்கோள் ஏவுதல் BSLV மூலம் உலக அளவில் விண்வெளி ஆராய்ச்சிக்கான முதல் 5 இடங்களில் இந்தியா முன்னேறி இருக்குது. குளோபல் இன்னோவேஷன் இன்டெக்ஸ் 2020 படி இந்தியா புதுமைகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமா 48வது இடத்துல இருக்குது. அது தவிர தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் R&T தீவிர உலகளாவிய நிறுவனங்கள்ல முதல் 15 இடங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு. சந்தை அளவை பொறுத்தவரை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான செலவினம் 2020ஆம் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா $96.50 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியிருக்கு. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 2% பங்கு இருக்கு. விண்வெளி ஆற்றல் மற்றும் வாழ்க்கை அறிவியல் உள்ளிட்ட முக்கிய மூலபாய தொழில்களில் மேம்படுத்துவதற்கு தேசத்திற்கு அதிகாரம் அளிக்கும் பல்வேறு நிதி கொள்கைகளை இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்கு. எரிசக்தி இந்தியாவின் வளர்ந்து வரும் பகுதிகளில் ஒன்றாகும். இது தற்போது கணிசமான அளவில் கவனம் செலுத்துகிறது. இந்திய விஞ்ஞானி சமீபத்தில் இந்தியாவிற்கான சோலார் எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற இந்தோ அமெரிக்க முன்முயற்சியில் இறங்கியிருக்கு. சர்வதேச அளவில் நமக்கு அபரிமிதமா கிடைக்கக்கூடிய ஆபத்தான ஒரு ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அணு ஆற்றல். இதுக்கான அணு ஆற்றல் ஆணையமும் உருவாயிருக்கு. 1948 அணு ஆற்றல் சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி அமைக்கப்பட்ட அணு ஆற்றல் ஆணையத்தினுடைய தலைவரை ஹோமி பாபா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நியமிச்சது. இதனுடைய நோக்கம் 2 தான். அணு ஆற்றலை உற்பத்திக்கு பயன்படுத்துதல், அணு ஆற்றலை வேளாண்மை, உயிரி, தொழில் மற்றும் மருத்துவ முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவது. அமைதிக்கும் அணு என்ற உறுதியான கொள்கை அடிப்படையில் இந்தியா அணு ஆணையம் செயல்பட்டு வருது. ஆட்டம் ஃபார் பீஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 அணு ஆராய்ச்சி மையங்கள் உள்ளது. இதில் முதலாவது அமைக்கப்பட்ட மும்பையில் உள்ள பாபா அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையம் BARC பார்க் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் IGCAR, இந்தூரில் உள்ள அணு ஆராய்ச்சி நிலையம் CAT, கொல்கத்தாவில் உள்ள அணு ஆராய்ச்சி நிலையம் VECCC, ஹைதராபாத்தில் இருக்கிற அணு ஆராய்ச்சி நிலையம் AMD. இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களை துணை கொண்டு தான் தமிழ்நாடு கூடங்குளத்தில் 200 மெகாவாட் திறன் கொண்ட அணு ஆற்றல் மின் உற்பத்தி திட்டம் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் ரஷ்யாவோட உதவியில் கட்டப்பட்டுச்சு. சென்னை அருகில் கல்பாக்கத்தில் அணு ஆற்றலை கொண்டு கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டமும் செயல்பட்டு வருது. நம் இந்திய நாடு அணு ஆற்றல் வளர்ச்சிக்கு முதன்மை அளிப்பது போல விண்வெளி ஆய்வுக்கும் முன்னுரிமை அளிச்சிட்டு வருது. 1962 இந்திய தேசிய விண்வெளி குழு உருவாக்கப்பட்டது. 1963 நிக்கே அப்பாச்சே அப்படிங்கிற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. 1972 விண்வெளி ஆணையம் ஸ்பேஸ் கமிஷன், விண்வெளித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இதெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு. ஒருங்கிணைந்த நெறிப்பாட்டு ஏவுகணை மேம்பாட்டு செயல் திட்டம் அடிப்படையில் பிருத்வி, திரிசூல், ஆகாஷ், நாக் அப்படிங்கிற ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதனோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. இதன் முக்கிய நோக்கம் விண்வெளி தொழில்நுட்பத்தை குறிப்பா தொலைபேசி தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, வானிலை, இயற்கை வளங்களை கண்டறிதல் இவற்றிற்கான பயன்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை கண்டுபிடிச்சு பயன்படுத்துறதுக்காகவும் செயற்கைக்கோளை உருவாக்குறது, அதை செயற்கைக்கோளை தயாரித்து விண்ணில் ஏவுவதற்கு உண்டான விண்கலங்களை தயாரிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய தொலை உணர்வு அமைப்பு இதெல்லாம் நடைமுறைப்படுத்துது.
இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஹோமி பாபா விண்கலங்களை உருவாக்குவதில் நிபுணர். இவரது இடைவிடாத முயற்சியின் விளைவாகவே விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் உருவாச்சு. இது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தும்பாவில் உள்ளது. இங்கு ஏவுகணை செலுத்தும் தளம், ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன். நல்லா சொன்னீங்க. ஸ்ரீஹரி கோட்டா பத்தி சொல்லுங்க. ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பிரதேசம். இந்த ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் உள்ள விண்வெளி துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம். 170 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இந்த ஆந்திர கடற்கரை தீவு தான் விண்கலம் செலுத்தும் களம். இங்குள்ள ஷார் மையத்திலிருந்து 1971 முதல் ரோஹிணி செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. கடந்த ஆண்டுகளில் SLV, ASLV, BSLV இது மாதிரியான ஏவுகணையும் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 இன்சாட் விண்ணில் செலுத்தப்பட்டது. 1991 இன்சாட் 1D விண்ணில் செலுத்தப்பட்டது. 1993, 99, 2000 இந்த ஆண்டுகளில் இன்சாட் 2B, 2C, 2D, 2DD இதெல்லாம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா 450க்கும் மேற்பட்ட இந்திய செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வருகின்றன. இவற்றின் மூலம் தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, வானிலை முன்னறிவிப்பு, பேரழிவு எச்சரிக்கை, தகவல் பரிமாற்றம், வானொலி ஒலிபரப்பு, கல்வி மற்றும் தொழில் பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகள் விண்ணிலிருந்து மண்ணிற்கு அனுப்பப்படுகிறது. நல்லா சொன்னீங்க. நவீன இந்திய அறிவியல் தொழில்நுட்ப பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. செயற்கைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா 1975 இந்திய விஞ்ஞானி வடிவமைக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் 1975 ஏப்ரல் 19 சோவியத் நாட்டிலிருந்து விண்ணில் பூமிக்கு அருகாமையுள்ள சுற்றுவழிக்கு அனுப்பப்பட்டது. இதன் இயக்கம் பூரி ஸ்ரீஹரிகோட்டா மையத்திலிருந்து அனுப்பப்பட்டுச்சு. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் பல்வேறு தொழில்நுட்ப வணிக இன்குபேட்டர்கள் ஏற்றம் கொண்டுள்ளது. அவை வளரும் யோசனைகளை வளர்க்க திட்டமிட்டுள்ளது. இதனால் அறிவியல் எண்ணத்தை வணிகமயமாக்கலுடன் இணைக்கிறது. வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் இந்தியா தேசிய செயற்கை நுண்ணறிவு வியூகத்தின் தொடக்கத்தில் முன்னேற்றம் கொண்டுள்ளது. இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவின் திறனை ஆராய்வதற்கு வழிவகுத்துள்ளது. விஞ்ஞான வளர்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விஞ்ஞான வளர்ச்சிக்கான நிதியுதவிக்கான அணுகல் இந்தியாவுடன் இருந்தாலும் விஞ்ஞான படப்பிடிப்பை நிறைவு செய்யும் வகையில் கல்வியும் ஒரே நேரத்தில் உருவாக வேண்டும். சீனா ஆண்டுதோறும் சுமார் 20,000 PhD பட்டம் பெறுகிறது. மேலும் இந்த நாடுகளுடன் போட்டியிட இந்தியா தனது கல்வி உந்துதலை கண்டிப்பா வளர்த்துக்கணும். இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்சூட் ஃபார் இன்ஸ்பயர் ரிசர்ச் இன்ஸ்பயர் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு தரமான விஞ்ஞானிகளை உருவாக்குறதுக்காக 2000க்கு பிறகு இந்தியா ஒரு அருமையான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவில் பெரும்பாலான மாணவர்கள் தொழில்துறை தொழில் வாய்ப்புகள் காரணமாக அடிப்படை அறிவியலை படிப்பதை விட தொழில்நுட்பத்தை தேர்வு செய்கிறார்கள். இளம் திறமையாளர்களை அடிப்படை அறிவியலை பெறுவதற்கு ஊக்குவிப்பதற்காக இந்தியா இந்த பகுதியில் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எண்ணமும். இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவது, இளங்கலை மற்றும் பட்டதாரி நிலைகளை அடிப்படை அறிவியலை வளர்ப்பது, இந்த முயற்சியெல்லாம் இந்தியா தற்போது எடுத்து வருது. பல பல்கலைக்கழகங்கள், உதாரணமாக கொல்கத்தா பல்கலைக்கழகம் பிஎஸ்சி பிடெக் படிப்புகளுக்கு பிந்தைய திட்டங்களை மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய இரு கண்ணோட்டங்களையும் சேர்த்து வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான தொழில்நுட்பங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேனோ தொழில்நுட்பம். இந்த நேனோ தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் ஒரு சாத்திய பயன்பாட்டில் இருக்குது. இது இந்த மருத்துவத்துறையில் மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள்லையும் இது ரொம்ப பயன்மிக்கதாக இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அணுசக்தி துறை மற்ற துறைகளோட இந்த நேனோ தொழில்நுட்பமும் பார்த்திங்கன்னா சிறப்பாக நல்ல ஒரு பயனுள்ள வகையில் வளர்ந்துட்டு வருது. நமக்கு இந்த அறிவியல் வளர வளர அந்த தொழில்நுட்பம் வளர வளர நமக்கு நிறைய சவால்களும் இருக்குது. ஆனால் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுத்துருக்குது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா மிகப்பெரிய ஒரு அறிவியல் வளர்ச்சியில் ஒரு சாதனை புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
இது பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி மக்களுடைய வளர்ச்சி பாதையிலையும் தகவல் தொடர்புலையும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்குது. இது மேலும் மேலும் வளரணும். இந்தியா 5ஆம் இடத்துல இருக்கிறத மேலும் மேலும் அடுத்த இடத்துக்கு அடுத்த 10 ஆண்டுல முன்னேறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இந்த கருத்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இதுவரைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பத்தி மிக நல்லா சொன்னீங்க. எனக்கும் புரிஞ்சது, எங்க நேருக்கும் புரிஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷங்க. போயிட்டு வரேங்க. நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்திய அறிவியல் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து ஆசிரியர் பாலமுருகன் சொல்வதை கேட்டோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.